சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா இருமா இதுதான் சார் நம்ம ஊரில் பிரச்சனையே. இந்த உறவுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம நல்லா வாழ்ந்தாலே பிடிக்காது. பொறாதாரன்னு சொல்லிக்கிட்டு 1000 பிரச்சனை கிளப்புவாங்க. அவங்கள நம்ம வேண்டி விரும்பி வெத்தலை வாக்க வச்சு அழைச்சி கல்யாணம் காட்சின்னு பண்ணணும். ஆனால் நமக்கு பிடிச்ச நண்பன் இருக்கான் பாருங்க, அவனை அழைக்க கூட வேண்டியதில்லை. என்ன எல்லா உதவியும் பண்ணுவேன், உயிரை கேட்டாலும் கொடுப்பேன். ஆனால் இந்த சொந்த பந்தங்க இருக்காங்களே, நல்லா மூக்கு முட்டை தின்னு விட்டு கூட்டம் கூட்டமாக உட்காந்து புரடி பேசிக்கிட்டு என்னத்த கல்யாணம் பண்ணி கிழிச்சாங்கன்னு எச்சிக்கையான மூஞ்சிலே தடவிட்டு போயிடுவாங்க. இதான் உறவுக்காரங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்படி கூப்பிட்டு முடிக்க வேண்டியது இருக்கு. நான் அதான் பண்ணுறேன். உறவு முறையை விடுங்க, நீங்கள் உட்காருங்க, போங்க போய் உட்காருங்க, போங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, உட்காருங்க. மாமா உட்காருங்க, போங்க. அண்ணே உட்காருங்க. என்னப்பா, என்ன வேணும்? எல்லாரும் வாங்க போவோம். எங்க போ சொல்ற? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். சரி, அவங்க ஒரு பக்கம் விசாரிக்கட்டும். நம்ம இங்கனே இப்படியே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கவா? என்னால உட்கார்ந்துருக்க முடியல. போவோம், தெருவா தேடுவோம். அந்த புள்ளையும் கூட்டு போயிட்டாங்க, அந்த பையனையும் கூட்டு போயிட்டாங்க. அடிச்சு புடிச்சு அந்த புள்ளைய அமுக்கி புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, ஐயோ என்னால நினைச்சு பார்க்கவே முடியலக்கா. வாங்க போவோம். என்னால இப்படி உட்கார்ந்துருக்கவே முடியலக்கா. ஏதாவது செய்வோம் வாங்க. எல்லா கோயிலையும் போய் பார்ப்போம். இந்த பக்கத்துல இருக்க கோயில், அவருக்கு தெரிஞ்ச கோயில், அவர் ட்ரஸ்டியா இருக்க கோயில், அவர் டொனேஷன் கொடுத்த கோயில், இதெல்லாம் தாண்டி பிச்சை எடுக்காத குறையா இங்கதான் படுத்துக்கிட்டதுன்னு வரேன் அந்த கோயில், எல்லா கோயிலையும் போய் பார்ப்போம். மீனாட்சி அம்மன் கோயில இருந்து ஆரம்பிப்போம். அந்த ஆத்தாவை தான் நான் விடாம வாய்க்கு வாய் இழுக்கிறாரு. போய் பார்ப்போம். வாங்க. சரி. இல்லக்கா, அவரை நிச்சயமா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டாரு. கோவில் பப்ளிக் பிளேஸ்கா. லாஸ்ட் டைம் மாதிரியா கல்யாணத்துல அவர் செஞ்ச காரியத்தினாலேயே சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அதனால இந்த தடவை பப்ளிக்கா வச்சு எதுவும் செய்ய மாட்டாரு. நிச்சயமா மதுரைக்குள்ள ஏதாவது ஒரு மண்டபம் இல்ல ஹோட்டல் இல்லன்னா பேங்க்வெட் ஹால் இந்த மாதிரி எங்கேயாவது வச்சு ரகசியமா செய்யதான் பாப்பாரு. அக்கா, இப்ப மண்டபம்லாம் பிஸியா இருக்குமா? இது முகூர்த்த சீசன் இல்லையே. இந்த மாதத்துல எல்லாம் யாரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. மண்டபம் எல்லாம் காலியா தான் இருக்கும். ஆனா நல்ல நாளையெல்லாம் பார்த்தா இவர் காரியத்தை செய்வாரு. ஏதாவது மண்டபத்துல தான் வச்சு எதையாவது பிளான் பண்ணிக்கிருப்பாரு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருவார்ல, மணிக்கு 4 காப்பி குடிப்பாரு. அண்ணே அண்ணே அண்ணேன்னு வாரு. அது ஐயோ இரிட்டேட் பண்ற மாதிரி பல்லு இழுச்சுக்கிட்டே இருப்பாரு. சிரிக்காதையா, எரிச்சலா வருதுன்னு சொல்லணும் போல இருக்கும். உங்க வீட்டுக்காரருக்கு போட்டியா கலர் கலரா சட்டை போட்டிருப்பாரு, அவர் பேர் என்ன? வீட்டுக்கு வர மொத்த பயலும் அப்படிதானடி இருக்கேன். நீ யாரு சொல்ற? இல்லக்கா, அந்த ஆளு 4-5 மண்டபம் வச்சிருக்காருக்கா. ஜனனி கல்யாணமே அதுல ஒரு மண்டபத்துல தானே நடந்துச்சு. அவர் பேர் கூட ஏதோ படம் பேரு திருமலை அண்ணாமலை அருணாச்சலம். கரெக்ட். அது அதுல ஒரு மண்டபத்துல தான் கண்டிப்பா இவர் நடத்துவாரு. ஏன்னா அந்த ஆள் தான் இவர் சொல்றதுக்கெல்லாம் கூஜா தூக்குவான். இவர் கொலை பண்ண சொன்னா கூட பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு அவன் மண்டபத்துல ஏதோ ஒரு மண்டபத்துல தான் இது நடக்கணும். நம்ம தடுத்து நிறுத்திடலாம். வாங்க போலாம், வாங்க போவோம். சரி அக்கா. இல்லக்கா, இப்ப போய் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்க முடியாது. அதுக்கான டைமும் நம்ம கிட்ட இல்ல. அப்ப என்ன செய்யறது? அக்கா, இன்டர்நெட்ல இருந்து எல்லா மண்டபத்து நம்பரையும் எடுத்து நம்ம பேசுவோம். இப்போ சீசன் இல்லாததுனால மோஸ்ட்லி கல்யாணம் நடக்கிறது கூட சான்ஸ் இல்ல. எங்க கல்யாணம் நடக்குதுன்னு சொல்றாங்களோ அந்த மண்டபத்தோட டீடைல்ஸ் வாங்கி அங்க போய் பார்த்து கண்டுபிடிச்சிடலாமே. அக்கா, ஃபோன் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். அக்கா, ஃபர்ஸ்ட் ஊருக்கு வெளியில இருக்கிற மண்டபத்தை தேடி பார்க்கலாம். அப்புறம் மண்டபத்தோட மட்டும் நிறுத்தாம கோயில கூட விசாரிச்சு பார்க்கலாமே.
அவங்களை எதிர்த்தெல்லாம் பேசவே முடியாது. ஏமாத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே, என்ன விடு. இப்போ நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகேவா நாட் ஓகேவா? இத பாரு, நீ நாட் ஓகேன்னு சொன்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பாரு, நீ போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை உல்டா பண்ணி நானும் எஸ்கேப் ஆயிருவேன். இங்க பாரு, அத பத்திலாம் நீ கவலைப்படாத. உன் லைஃப பத்தி மட்டும் யோசிச்சு சொல்லு. உனக்கு இந்த கல்யாணம் ஓகேவா இல்ல நாட் ஓகேவா? எனக்கு ஓகே தான். அடிப்பாவி, ஷாரா? அவ்வளவுதான், உன் லைஃப் உன் இஷ்டம். சரி, எழுந்திருச்சு புடவைய கட்டு. தர்ஷினி, எழுந்திரிப்பா. மாப்பிள, எங்கடா போறோம்? பழனி அடிவாரத்தில் பிச்சை எடுக்க. என்னடா சொல்ற? பின்ன என்னடா லூஸ் மாதிரி கேள்வி கேட்குற? நம்ம டீல் பேசிட்டு இருந்தப்ப அவனுக்கு போன் வந்துச்சுல்ல, ஆமா. குடு குடுன்னு ஓடிட்டான்வல்ல. யார் பண்ணா? அந்த குணசேகரன் போன் பண்ணா. அந்த சித்தார்த்தம் பேரை தூக்கிட்டு வா, சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லியிருப்பான். இவனுக்கு பின்னாடியே ஓடிட்டானுவ. கல்யாணமா? இந்த ஷார்ட் கேப்ல எப்படி மாப்பிள கல்யாணம் பண்ண முடியும்? டேய், அந்த குணசேகரன் பேருக்கு தான்டா பெரிய மனுஷன். ஆனா புத்தி சரியான விஷ புத்தி. அவன் ஷார்ட் கேப்ல கல்யாணம், காது குத்து, காரு மாதிரி எல்லாத்தையும் பண்ணி தொலைப்பான்டா. அவனை பத்தி எனக்கு தெரியும். என் கல்யாணத்தை எப்படி நடத்தினா தெரியுமா? ஒரு ஷார்ட் கேப்ல நடு தெருவில் வச்சு நடத்தி முடிச்சிட்டான்டா. இப்ப பணக்கார பைய வர மாட்டிருக்கான். அப்படியே அமுக்கணும்னு பார்ப்பான். ஆனா மொத்த கூட்டத்தையும் நான் அமுக்கிறேன்டா. எப்படா அமுக்க முடியும்? இத்தனை நாள் சித்தார்த்து நம்ம கையில இருந்தான், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டாங்க. இப்போதான் நம்ம கையில எந்த ஹோல்டு இல்லையே. ஏன் இல்ல? என்கிட்ட எல்லா ஹோல்டும் இருக்குடா. அந்த அப்பத்தா கலவி கார் பிளாஸ்ட்ல இருந்து இந்த சாகச கல்யாணம் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் புட்டு வச்சான்னு வச்சுக்கோயேன், கூண்டோட இவனை ஜெயில களிதான் திங்கணும். கரிகாலம் ஒரு ரைடு போவான், அப்ப தெரியும் எல்லா ஹோல்டும் கோல்டும். என்கிட்ட இருந்து எவனும் தப்பிக்க முடியாதா? நம்மள என்ன சொம்ப நினைச்சாங்களா குழந்தை? ஐயோ ஐயோ மாமி, அம்மா ஏந்திரிங்கம்மா, நீங்க வேற ஏந்திரிங்க. கடக்காரா? என்னடா இது? தொடாம எப்படி மாமி தூக்குறது? மாமி எந்திரிங்க, எங்களுக்கு இருக்க பிரச்சனையில நீங்க வேற எந்திரிங்க. இடிச்சு தள்ளிட்டு கிண்டல் பண்றியா? யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. அந்த மனுஷனை கட்டிட்டு படாத பாடுபடுறேன். இதுல காத்தால இருந்து டென்ஷன் மேல டென்ஷன். எல்லாருக்கும் டென்ஷன் தான் மாமி. உங்க வாழ்க்கையில கல்யாணம் ஆனதுனால டென்ஷன், என் வாழ்க்கையில கல்யாணம் ஆகாததுனால டென்ஷன். முதல்ல எந்திங்க. பைய விடுறா. இனிமே உனக்கு கல்யாணம் மறந்து டவுட் தாண்டா. பார்த்தாலே அசமஞ்ச மாதிரி தெரியுறேன். இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் வெரி ஸ்மார்ட். பணக்கட்டு இருந்தாதான் கால் கட்டுன்னு ரொம்ப தெளிவா இருக்கா. எல்லாரும் என்ன மாதிரி மாட்டிட்டு அவஸ்தைப்படுவாளா? உன் பிரம்மச்சாரி பேத்தாஸ்லாம் நேக்குதுக்குடா. நீ என்னத்தையோ பண்ணிட்டு போ. என் மாமா லைஃப் டேஞ்சர்ல இருக்கு. நான் போய் என் மாங்கலத்தை காப்பாத்திக்கணும். குடுடா. மாமி ஹாஸ்பிடல் செலவுக்கு எதுவும் காசு வேணுமா? வேண்டாம். அந்த மனுஷன் அவங்கள்ட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா போனா கல்யாணத்தை வண்டி ஏறா. ஏய் பேசாம இருடா. அவங்க இன்னைக்கு கரிகாலனை மீறி கல்யாணத்தை பண்ணவே முடியாது. ஏறா ஏறா, வண்டியில ஏறா. ஐயா காப்பி எடுத்துக்கங்க. நேக்க வேண்டாம் ஐயா,
எங்க மண்டபத்து காஃபி நல்லா இருக்கும், எடுத்துக்கங்க. வாடி, எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போலாம். நான் வந்து என்ன பண்ணணும்? நீ வரலன்னா என்ன பேக் பண்ணி அனுப்பிச்சுடுவா. சீக்கிரம் வா, நாழி ஆயிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, டைம்லி ஹெல்ப் பண்ண. ஓகே சார். கொடுமையா இருக்குடி, ஒரு சின்ன குழந்தைய அழைச்சுன்னு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற. அந்த கூட்டத்தை பார்க்கவே டெரரா இருக்கு. அதுலயும் அந்த கேங் லீடர் சிவசிவா ரொம்ப டேஞ்சர். மோசமான இடத்துல வந்து மாட்டின்ட்டோம். பேசாம எஸ்கேப் ஆயிடணும்னு. வா உள்ள வா, தலை எழுத்து. சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். அன்னை கொஞ்சம் விரட்டி போங்க. ஜனனி, இன்னொரு தடவை போனை போட்டு நான் சாரி டிரைவர் பேசுறேன், உள்ளார வரலாமா அப்படின்னு ஏதாவது போட்டு வாங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஏய் எதுக்கு? இந்த ஆளுதான் உஷாராகி போனை கட் பண்ணிவிட்டான்ல. இப்ப நீ மறுபடியும் போனை போட்டா அங்கன போய் ஏதாவது போட்டு கொடுத்துட போறான். பேசாம விடு. எம்பிட்டு நேரம் காட்டுது ஜனனி? 5 கிலோமீட்டர் காட்டுதுக்கா. ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம். சரி, அப்ப அது வரைக்கும் நம்ம யார்கிட்டயும் போனை போட்டு பேச வேண்டாம். நேரா படக்குன்னு போய் அப்படியே எல்லாத்தையும் நிப்பாட்டி விடுவோம். சார், கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார். அக்கா, இந்த விஷயத்தை நம்ம விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடலாமா? அவங்கள நம்ம மண்டபத்துக்கு நேரா வர சொல்லிடலாமா? ஆமா. ஆ, ஓகே. அங்க லெஃப்ட்ல எந்த பக்கம்டா? ரைட்ல ரைட்டா? இங்கடா. ஏய், எங்கடா சொல்ற? ஐயோ! ஆத்தாடி, என்ன ஐயோ அக்கா, யோ வெள்ளாயா. அக்கா, ஐயோ, இந்த கிறுக்க எங்கேயே வந்தான். இவன் எங்கடி? டேய், நீங்க சாவறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதாடா? நீ என்ன வண்டி பார்த்து ஓட்டுறீங்க? ஏய், வச்சுக்க. இண்டிகேட்டர் போட்டியா? லெஃப்ட் பார்த்து வர மாட்டே. எங்கயா பார்த்து வண்டி ஓட்டுற நீ? ஐயோ, போச்சு பொறுக்கி பையன். இவன் ஏன் நம்ம கார்ல வந்து விழுகிறான்? வேற ஏதாவது கார்ல போய் விழ வேண்டியதானே? ஏய், இந்த வண்டி ஓட்டிட்டு வந்து பேசுறியா? டிரைவர் என்னடி முரட்டு பீஸா இருக்கான், பைத்தியக்காரன். இந்த நேரம் போய் இவனோட மல்லுக்கு நின்னுக்கு இருக்கான். அவனை குழந்தை கட்டுறா. இப்பதான் ஒரு வீரத்தெல்லாம் காட்டணுமா? ஐயோ, போச்சு. கூப்பிட கூட முடியாது. இறங்கி போனா பாத்துருவான். என்ன செய்ய? அடே, இதெல்லாம் பண்ணு. வண்டி தூக்குடா. திரும்ப விட்டு அடிப்பா, கார் அடிப்பா. பொருள் எடுத்து குழந்தை கட்டுறா. முருகா. போங்கடா. ஏய், வண்டி ஊரை தாண்டி போயிட மாட்டே பாத்துக்கோ. வந்து பாய்க்குதுங்க பாரு. ஏய், வண்டி எடுத்து போங்கடா. ரோட்ல பார்த்து வர மாட்டே. வண்டி எடுத்துட்டு வந்துட்டானுங்க. அவ்வளவுதான் பாத்துக்க. முகத்த முறை. ரோட்ல பாரு. என்ன பண்ணிடுவ நீ? வண்டி எடுத்து எப்படி பார்த்தானுங்க பாரு. ஏய், எல்லாமே யா ஊர் தான்டா. உன் ஊரு. போடா வண்டி எடுத்து. நீ போப்பா, கிளம்புங்கடா. வா. முகத்தை மூடு. என்னடா பாத்துட்டு இருக்க? அவனா சின்ன பையன் வண்டி எங்க தான் வரானுங்களோ? அண்ணே, சீக்கிரம் போகட. வண்டி எடுக்கணே. ஏய், பார்த்து போடா. என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? தள்ளு. என்ன, நாங்களே டென்ஷன்ல போயிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு அவனோட போய் மல்லுக்கு நிக்கிறிய? தேவையில்லாத வம்பு வளர்ந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏமா, அந்த லூசு பையன் வண்டியில விழுந்து செத்து இருந்தா நம்ம எல்லாரும் மேலயும் கேஸ் ஆயிருக்கோம். அவன் லூசு தான். அது எப்படி பார்த்தனே கண்டுபிடிச்சிய? ஏய், சும்மா இருடி. சாரிக்கா, தெரியாம கவுண்டர் வந்துருச்சு. தேவையில்லாத கவுண்டர், எனக்கே தெரியுது. நீங்க போங்க, கொஞ்சம் வெரசா போங்க. போற இருமா, இது கார் தான், ஒன்னும் பிளைன் கிடையாது. ஆத்தாடி ஆத்தா. ஆமா, பிளேனை கொடுத்துக்கிட்டாலும் அப்படியே ஓட்டி கிழிச்சு விடுவீங்க. அப்படியே போங்க, காரையே கொஞ்சம் வேகமா விரட்டுங்க.
எப்படி அத்தை உள்ள வந்தாங்க? அக்கா பின்னாடி ஏதாச்சும் கேட் இருக்கான்னு பார்க்கலாமா? நானும் வரேன். சீக்கிரம் போய் வாங்க. பாருங்க, போங்க. அக்கா என்ன அங்க பெரிய காம்பவுண்ட் தான் இருக்கு. அங்க எதுவும் வழி எல்லாம் இல்ல. அப்படிலாம் போக முடியாதுக்கா. சின்ன கேப்ல பார்த்தோமா நம்ம வீட்டு கார் தான் நிக்குது. நம்ம காரா நிக்க இருக்கு. அப்ப இங்க தாங்க இருக்கிறாங்க. தம்பி உங்க ஆளுங்களங்க எல்லாம் கீழே தான் சார் இருக்காங்க. உங்க ஆளுகளை விட்டு அடிச்சு விரட்ட சொல்லுங்க. சொல்லியிருக்கேன் சார். இன்னும் 5 நிமிஷத்துல அவளுக்கு இங்கேருந்து போல நம்ம ஆளுங்க அடிச்சு துவச்சிருவாங்க சார். டேய் எதுக்கு பண்ண 5 நிமிஷம்? அதுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டு காலி பண்ணவா? என்ன தம்பி பேசிக்கிட்டு நீ? சுத்த பைத்தியக்காரத்தனமா மோப்பம் பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்காளுங்க. அவளுக்கு இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுக்கவா? அடிச்சு காலி பண்ண சொல்லுங்க. நீரி ஆச்சா பூச்சாலுன்னா அங்கேயே வெட்டி எரிய சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். ஆனா அவளுக்கு உள்ள வரக்கூடாது. முடிச்சு விட சொல்லுங்க. டேய் அவளை அடிச்சு துரத்துங்கடா. இந்த வரியா ஓ விளையாட்டுலாம் போதேன். இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிக்கணும். இல்லைன்னா நான் முடிச்சு விட்டு போயிடுவேன். அக்கா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. கேட் மேல ஏறி குதிச்சிடலாம். இந்த கேட்டையா? ஆமா வாங்கக்கா. ஐயோ ஐயனாரே. சரி தாண்டு. ஏய் வாங்கடா, கதவை திறங்கடா. பாத்து ஜெனனி கை கொடு. பாத்து பாத்து. டேய் கதவை போட்டுறா. வருமா ஏன் உள்ள இருக்கு? சொல்லிக்க. திரும்பி பார்க்காம கிளம்பு கிளம்பு. ஏய் கதவு தரங்க. யோ இங்க வாயா. தர கதவை. வந்து தரையா கதவை. உள்ள எங்க பிள்ளைய பூட்டி வச்சிருக்காங்க. கதவு தரையா. வரட்டும் பார்த்துக்கலாம். சார் போலீஸ் வந்துட்டாங்க சார். போலீஸா? யார் வர சொல்லுது? அவங்க எப்படி வந்தாங்க? அண்ணே அவங்க தான் அண்ணே. அவங்க தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கெடுக்குறாங்க. யோசிக்கிறதுக்கு நேரம்ல. ஏய் மேனேஜர் இங்க வாங்க. சார் வாங்க. ஏய் ஏய் பூட்டு கதவை பூட்டு கதவை. சார் ஓகே. ஏய் எந்திரி எந்திரி எல்லாம் எந்திரி. வா. வா எல்லாம் வெளிய போ. போ வெளிய. போ எல்லாரும் வெளிய போ. வாங்க அத்தை. போ போ வெளிய. வாங்க. போ எல்லாரும். சீக்கிரம் வா. போங்க வெளிய. ஏய் ஏய் அடி வாயை பொத்து போலீஸ் வந்து முதுகுல உரிச்சு போற. போ போ வெளிய. போடு. போயா இறங்கியா இறங்கியா. செக்யூரிட்டி கதவு தர. சீக்கிரம் தர. கதவு திறக்காம என்னடா பண்ணிட்டீங்க? யாரா இருக்க உள்ள? என்ன நடக்குறீங்க? கதவு திறடா. ஏய் மேடம் போங்க மேடம். மேடம் கதவு திற போ. தர இப்போ இப்ப திறந்தே ஆகணும். தர. தரடான்றல்ல. ஏய் எங்கடா எல்லாரும்? மேல இருக்காங்க.
எதுக்குடி வர சொன்னா? மா நீ வாமா. ஜனனி யோசிக்காமலாம் சொல்ல மாட்டா. ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிருப்பா. நீ வா. அஞ்சனா, நல்லா யோசிச்சுக்கோ. இப்படி ரெண்டுங்கட்டாம் புத்தி இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால சந்தோஷமா இருக்க முடியாதுடி. நீ என் நிலைமைய பாக்குறல்ல, அதுக்கப்புறமும் உனக்கு புரியல. நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கியா நீ? வா வாமா. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். நாங்க இப்படி போறோம், நீங்க இப்படி போங்க. அக்கா வாங்க. அக்கா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சீக்கிரம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. அங்க ஒரு வழி இருக்குக்கா. அங்க ஒரு வழி இருக்கு பாருங்களேன். அவ்வளவு உசரத்துல இருக்கே. அது வழியா போக முடியும்க்கா. அது வழியா போக முடியும் பாரு. ஆமா, ஆனா எப்படி போறது? எப்படியாவது அதுல ஏறிடணும். அக்கா அக்கா அதோ ஏணி இருக்குக்கா. எது? அதை போட்டு நம்ம ஏறிடலாமா? ஆமா வாங்க வாங்க வாங்கக்கா. கட்டுடா. இது பாருங்க, மரியாதையா நிப்பாட்டுங்க, இல்ல கொன்னு போட்டு வைங்க நான் எல்லாரையும். மரியாதை வெளியே போங்க, இல்ல உங்க புணத்து மனத கல்யாணத்தை நடத்துறாங்க. அதையும் தான் பாத்துருவோமே. எல்லாத்துக்கும் நாங்க துணிஞ்சுதான் வந்திருக்கோம். எங்க உசுரே போனாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் நாங்க நடத்த விட மாட்டோம். உங்க ஆள் பலம், பண பலம் எதை வேணா வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. மிஸ்டர் குணசேகரன், நான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க. இல்லனா நீங்க இதுக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஏய், என்ன எல்லாரும் வந்து ஆளாளுக்கு சவால் விட்டுட்டு இருக்கீங்க? வெளில போங்க முதல்ல. ஏய், யார் வந்து வெளில போங்க? என்ன பண்ணிருக்க? ஏய், போடா. யார் கல்யாணம் பண்ணுவீங்க?
நான் ஒன்னு கேக்குறேன், இதெல்லாம் யார் எழுதி வச்ச சட்டங்க? ஆம்பளைங்க தானே? பெண்கள் நிமிந்திரவே கூடாதுன்னு ஆண்கள் வகுத்து வச்சுட்டு போன மூட நம்பிக்கைய, முட்டாள்தனத்தை இன்னும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஆடுற உங்களை மாதிரி ஆணாதிக்கவாதிகளும் இன்னும் சில பெண்களும் மாறணும். சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள். இத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாச்சும் உங்க கொடூரமான எண்ணங்களை, வக்கரமான புத்திய மாத்திக்குங்க. உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி பிச்சை கேட்டு மன்றாடி எங்களோட வாழ்க்கை வாழணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. வாழ்க்கைங்கிறது வெறும் பணம் புகழ் மட்டும் இல்லைங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு என்ன, காசு இருந்தா தூக்கி போட்டா எல்லாத்தையும் வாங்கிடலான்னு ஆணவமா பேசுவீங்கல்ல? இப்ப விடுறேங்க சவாலு. உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்து இப்ப நீங்க எழுந்து நிக்கிறீங்கல்ல, நிம்மதிய வாங்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா காசு இல்லைங்க வாழ்க்கை. இந்த போலி கௌரவம், வரட்டு பிடிவாதம் இதெல்லாம் வாழ்க்கையே இல்ல. இப்ப காசை கொடுத்து இங்க இருந்து போனாங்களே உங்க சொந்தக்காரங்களாம், அவங்களெல்லாம் வர வைக்க முடியுமா? இல்ல உங்களை பத்தி ஏற்பட்ட எண்ணத்தை மாத்ததான் முடியுமா? உறவுகளை விட்டுட்டு சுத்தி இருக்கிற மனுஷங்களை மறந்துட்டு வெறும் காசை மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தா இப்படிதான் அனாதையா உட்கார்ந்து இருக்கணும். ஆமா, புதுசா ஒரு தங்கச்சியை தத்தெடுத்தீங்களே, எங்க எங்கெங்க அவ? எங்கெங்க போனா? தப்பான அடி எடுத்து வைக்கிறப்போ எல்லாரும் தடுத்தோம்ல, சொன்னோம்ல, வேண்டான்னு போராடணும். பிடிவாதமா நினைச்சதெல்லாம் செஞ்சீங்க. முதல்ல வெற்றி மாதிரி அது தெரிஞ்சாலும் இப்ப உங்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு பாத்தீங்கல்ல? இது மிஸ்டர் குணசேகரனுக்கு கிடைச்ச அடி இல்லங்க, அநியாயத்துக்கு கிடைச்ச அடி, பிற்போக்குத்தனத்துக்கு விழுந்த மரண அடி. வருஷ கல்யாண வாழ்க்கை, 20 வருஷ தாம்பத்திய வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கையில பாதி தொலைஞ்சு போயிருச்சு. உங்ககிட்ட நான் ஒரு நல்ல மனைவியா நடந்துக்க நினைச்ச தருணங்கள்ல எல்லாமே எனக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் அவமானம் மட்டும்தான். அந்த அவமானத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு மென்ன முழுங்கிக்கிட்டு நானே என்னை ஏமாத்திக்கிட்டு ஒரு ஜடமா கடந்தேன்னா அப்பெல்லாம் எனக்கு புரியலங்க. அப்ப புரியல நான் ஒரு அடிமைத்தனத்துக்கு துணை போறேன்னு. எனக்கு அப்ப புரியல. எல்லாரும் தாம்பத்தியம்னா இதுதான்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்கல்ல, நானும் அப்படியே நினைச்சு நானும் அடங்கி போயிட்டேங்க. இதோ இந்த புள்ள வரலன்னா நான் இன்னும் அப்படியே தான் இருந்திருப்பேன், அடிமையாவே செத்து போயிருப்பேன். எங்க நான் இழந்த வாழ்க்கைய உங்களால திரும்ப தர முடியுமா?